2027 யூபிஎஸ்சி சிஎஸ்சி அட்டம்ப்ட்டுக்கு நம்ம எப்படி ரெடி ஆகலாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். இந்த வீடியோ முழுக்க ரிப்பீட்டர்ஸை மையமாக வச்சு நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்க போகிறேன். இது ஒரு செல்ஃப் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்கன்னா இல்லை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோ நான் ரிப்பீட்டர்ஸ்னு யாரை சொல்கிறேன்னா அவங்க ஒரு வருஷம் ஒரு அகாடமியில் போய் படிச்சிருப்பாங்க, இல்லை செல்ஃபாக கூட படிச்சிருப்பாங்க, குறைஞ்சது ஒரு அட்டம்ப்டாவது யூபிஎஸ்சியில் கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு சிலபஸ் தெரியும், ஆப்ஷனல் என்னன்னு தெரியும், என்ன படிக்கணும்னு தெரியும், ஒரு வாட்டி படிச்சும் இருக்காங்க. இவங்கள தான் நான் ரிப்பீட்டர்ஸ்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ரிப்பீட்டர்ஸ்க்கான ஒரு செல்ஃப் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வீடியோ. நான் உங்களுக்கு ஒரு டைம்லைன் கொடுக்க போகிறேன். இந்த ஒரு வருஷத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம், ஸோ தட் 2027 அட்டம்ப்டை எப்படி நம்ம ப்ரிலிம்ஸையும் மெயின்ஸையும் டேக்கிள் பண்ணலாங்கிறது தான். சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இங்கிருந்து ஒரு 100 நாள் நீங்கள் ஆப்ஷனல் சப்ஜெக்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டிவோட் பண்ணணும். நீங்கள் ஏற்கனவே ஆப்ஷனல் படிச்சிருப்பீங்க. ஸோ இங்கேருந்து ஒரு 100 நாள் நீங்கள் ஆப்ஷனலுக்கு முழுமையாக தயாராகணும். சார் முழுமையாக தயாராகணும்னா என்ன சார்? 100 நாள் கழித்து உங்கள்கிட்ட ஒரு டெஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா, பேப்பர் 1 பேப்பர் 2 டெஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா அந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கணும். அதில் நீங்கள் ரொம்ப ஒரு 250 270 280 மார்க்ஸ் வாங்கணும்னு நான் சொல்லலை. 100 நாள் கழித்து டெஸ்ட்டு எழுதுறதுக்கான தைரியம் உங்களுக்கு வந்திருக்கணும். நீங்கள் கொடுங்க, நான் 3 மணி நேரத்தில் டெஸ்ட்டை எழுதி கம்ப்ளீட் பண்ணிடுறேன், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 225 மார்க்ஸ் அது வாங்குகிற அளவுக்கு ஒரு லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷனை நீங்கள் இந்த நெக்ஸ்ட் 100 டேஸில் கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கணும். அது கூட வேறு என்ன சார் பண்ணணும்? கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் டே 1லேருந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே வரணும். நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணுற வரைக்கும் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பேப்பர் எடுங்க, இல்லாட்டி ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் எடுத்துக்கோங்க. நீங்கள் படிக்கிற விஷயத்தை ப்ரிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவ்லையும் மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவ்லையும் படித்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதை ஜிஎஸோட லிங்க்கும் பண்ணுங்கள். அது என்ன சார் ஜிஎஸோட லிங்க் பண்ணுறது? இப்போ நியூஸ் பேப்பரில் வந்துட்டு ஒரு கோல் ஆக்ஷனிங் பற்றி ஒரு ஸ்கீமோ ஒரு நியூஸோ வருதுன்னு வைங்களேன், உடனே உங்கள் ஜியாகிரஃபி டெக்ஸ்ட் புக்ஸ் எடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோலோடைய டிஸ்ட்ரிபியூஷன் இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படிலாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அதுதான் லிங்கேஜ். அதையும் இங்கே லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போதே நீங்கள் கொஞ்சம் ஜியாகிரஃபியும் படிச்சுக்கிட்டு வரீங்க. நீங்கள் நியூஸ் பேப்பரில் எலெக்ஷன் கமிஷன் பற்றி ஒரு நியூஸ் வருதுன்னு வைங்களேன், நீங்கள் உடனே உங்களுடைய பாலிட்டி புக்கை எடுத்து எலெக்ஷன் கமிஷன் பற்றி, அங்கே இருக்கிற கான்ஸ்டியூஷன் பற்றி, அங்கே இருக்கிற காம்போசிஷனை பற்றி அதை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. இதுதான் இந்த ஜிஎஸ் லிங்கேஜ்னு நம்ம சொல்கிறது. ஸோ டே 1லேருந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில் படித்து நோட்ஸ் எடுத்துக்கிறீங்க. 100 டேஸ்க்குள்ளே நீங்கள் ஆப்ஷனலில் நீங்கள் முடிச்சிடுறீங்க. ஸோ ஒரு மிட் ஆஃப் செப்டம்பர் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். அது ஆப்ஷனலுக்கான டைம் பீரியட் நம்ம நினச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ மிட் ஆஃப் செப்டம்பர் வந்தாச்சு. அங்கேருந்து ஒரு மாதம், மிட் ஆஃப் செப்டம்பர்லேருந்து ஒரு மிட் ஆஃப் அக்டோபர் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இந்த டைம் பீரியடில் நம்ம ஒரு 5 ஜிஎஸ் சப்ஜெக்ட்ஸ் படிக்க போகிறோம். ஜிஎஸ் பேப்பர் 1லேருந்து இந்தியன் சொசைட்டி, ஜிஎஸ் பேப்பர் 2லேருந்து சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் கவர்னன்ஸ், ஜிஎஸ் பேப்பர் 3லேருந்து இன்டர்னல் செக்யூரிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இந்த 5 சப்ஜெக்ட் ரொம்பவே சின்ன சிலபஸ் தாங்க. நீங்கள் 2013லேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும், கேட்ட டாப்பிக்கே திருப்பி வேறு விதமாக கேட்குறாங்கன்ட்டுன்னு. ஸோ அந்த சிலபஸை நீங்கள் படிச்சுட்டு பிஒய்க்யூஸ் எல்லாத்துக்குமே ஒரு மாடல் ஆன்சர் ரெடி பண்ணிட்டீங்கனாலே இந்த 5 சப்ஜெக்டை ரொம்ப குயிக்காக முடிச்சிடலாம். இந்த 5 சப்ஜெக்ட்டுக்கு 1 மாதங்கிறது ரொம்பவே ஜாஸ்தி தான். நீங்கள் குயிக்காக முடிச்சிட முடியும். இந்த 5 சப்ஜெக்ட் சாதாரணமாக எடை போட்டுறாதீங்க. இது மெயின்ஸுக்கு மட்டும்தான் வரப்போகிற சப்ஜெக்ட். ஆனால் இதிலிருந்து மட்டுமே 250 மார்க்குக்கு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துடும். சரி, இப்போ நம்ம செப்டம்பர் மிட்லேருந்து அக்டோபர் மிட்டுக்கு வந்துட்டோம். இப்போ அக்டோபர் மிட்டில் நம்ம என்ன பண்ணுறோம்? அக்டோபர் மிட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் வெளியே உங்களுக்கு பிடிச்சமான ஒரு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நான் முதல்வன் ஸ்கீம் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறாங்க, நீங்கள் அதில் ஜாயின் பண்ணாலும் ஓகே. ஒரு மிடில் ஆஃப் அக்டோபர் வரும்போதெல்லாமே உங்களுக்கு அந்த டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு எந்த ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் நீங்கள் ஜாயின் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு செக்ஷனல் டெஸ்ட் தான் இருக்கும். ஒரு பாலிட்டிக்கு ஒரு 4 டெஸ்ட்டு, ஹிஸ்ட்ரிக்கு ஒரு 4-5 டெஸ்ட்டு, என்வாயன்மெண்ட்டுக்கு ஒரு 3 டெஸ்ட், இந்த மாதிரி செக்ஷனல் டெஸ்ட் இருக்கும் இல்லையா? இந்த செக்ஷனல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மிட் ஆஃப் அக்டோபர்லேருந்து ஒரு டிசம்பர் எண்டு இல்லாட்டி ஒரு மிட் ஆஃப் ஜான்வரி வரைக்கும் இந்த செக்ஷனல் டெஸ்ட் போகும். இந்த செக்ஷனல் டெஸ்ட் வரும்போது நீங்கள் எப்படி படிக்கிறீங்கன்னா, அந்த செக்ஷனல் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டுக்கு தான் படிக்கிறீங்க. இப்போ பாலிட்டி, இந்த வாரம் பாலிட்டி டெஸ்ட் வச்சுக்கலாம். ஒரு 5 சாப்டர் வந்து டெஸ்ட் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அந்த 5 சாப்டர் நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கிறீங்க. அதே 5 சாப்டரை மெயின்ஸில் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்து அந்த பர்ஸ்பெக்டிவ்லையும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறீங்க. ஸோ மிட் ஆஃப் அக்டோபர்லேருந்து
மிட் ஆஃப் ஜான்வரி மேக்ஸிமம் வரைக்குமே நீங்கள் இந்த செக்ஷனல் டெஸ்ட்டுக்கும் படிக்கிறீங்க, ப்ரிலிம் செக்ஷனல் டெஸ்ட்டுக்கும். அந்த செக்ஷனல் டெஸ்ட் சிலபஸை ஒட்டி இருக்கிற மெயின்ஸ் பார்ட்டையும் நீங்கள் கவர் பண்ணிடுறீங்க. ஸோ ஒரு மிட் ஆஃப் ஜான்வரி வரும்போது நீங்கள் எவ்வளோ படிச்சிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெயின்ஸுக்கே நான் சொல்கிறேனே, என்டையர் ஆப்ஷனல் முடிச்சிருப்பீங்க. GS 1ல் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியை ப்ரிலிம்ஸுக்கும் படிச்சிருப்பீங்க, மெயின்ஸுக்கும் படிச்சிருப்பீங்க. வேர்ல்டு ஹிஸ்ட்ரி மட்டும் பெண்டிங் இருக்கும். ஜியாகிரஃபியும் ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் படிச்சிருப்பீங்க. இந்தியன் சொசைட்டி நம்ம ஆல்ரெடி முடிச்சிருப்போம். அப்போ GS 1ல் ஒரு 97% முடிச்சிருப்பீங்க. GS 2க்கு வந்தீங்கன்னா பாலிட்டி ப்ரிலிம்ஸ்க்கும் படிச்சிருப்பீங்க, மெயின்ஸ்க்கும் படிச்சிருப்பீங்க. கவர்னன்ஸ், சோஷியல் ஜஸ்டிஸ் மெயின்ஸுக்கு முடிச்சிருப்போம். இந்த இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸுங்கிறது நிறையாவே கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க. நம்ம கரண்ட் அஃபேர்ஸை டே 1லேருந்து மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லையும் படிச்சுக்கிட்டு வரோம். அதனால் IR கூட நம்ம மேனேஜபிளாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு 95% GS 2வும் முடிச்சிருப்போம். GS 3 வந்தீங்கன்னா என்டையர் எக்கானாமி சிலபஸ், ப்ரிலிம்ஸுக்கு வேறு, மெயின்ஸுக்கு வேறு. எக்கனாமிலிருந்து GS 3ல் 20 கொஸ்டினில் 8 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 8 கொஸ்டினில் ஒரு 4 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டாக தான் வருது. அதுவுமே நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிருப்பீங்க கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பரேஷனில். GS 3ல் எக்கனாமியை விட்டிங்கன்னா என்வாயன்மெண்ட் இருக்கும், அது நீங்கள் படிச்சிருப்பீங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி தான் கேட்குறான், அதையும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இன்டர்னல் செக்யூரிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். அப்போது GS 1, 2 and 3 மொத்தமாக சேர்த்தோம்னா ஈஸியாக ஒரு 85 to 90% ஆஃப் த சிலபஸ் நீங்கள் மிட் ஆஃப் ஜூன் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அண்ட் ப்ரிலிம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் மேஜர் 5 சப்ஜெக்ட்ஸ், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமி, என்வாயன்மெண்ட்டும் முடிச்சிருப்பீங்க. ஸோ மிட் ஆஃப் ஜான்வரியில் இருந்து நம்ம மெயின்ஸை ஸ்டாப் பண்ணிடுறோம். மிட் ஆஃப் ஜான்லேருந்து நம்ம முழுக்க ப்ரிலிம்ஸும் CSATக்குள்ளே போய்ட்றோம். CSAT நம்ம நல்லா டிவோட் பண்ணி நம்ம அதுக்கும் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். ஸோ மிட் ஆஃப் ஜான்லேருந்து CSAT ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அட் த சேம் டைம் நம்ம ஒன்லி GS ப்ரிலிம்ஸ்குள்ளே போக போகிறோம். ஸோ இங்கேருந்து டில் மே ப்ரிலிமினரி எக்ஸாம் வரைக்கும் இதுதான் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம் முடிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எத்திக்ஸுங்கிற சப்ஜெக்ட் நம்ம டச் பண்ணாமல் இருக்கோம் இல்லையா. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 20 நாள், ஒரு ஜூன் மிட்டு வரைக்கும், ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன், ஒரு ஜூன் மிட்டு வரைக்கும் நம்ம எத்திக்ஸ் தான் படிக்க போகிறோம். எத்திக்ஸ் ஒன்றும் இல்லைங்க, 2013 2026 வரைக்கும் வந்திருக்கிற மெயின்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு மாடல் ஆன்சர் நீங்கள் தயாரிச்சிங்கனாலே எல்லாருமே இங்கே படிச்சிருப்பீங்க, ஒரு அகாடமியில் படிச்சிருப்பீங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா. அதை பேஸ் பண்ணி ஒரு மாடல் ஆன்சர் ரெடி பண்ணுங்கள். எத்திக்ஸ்க்கு நீங்கள் ஓரளவுக்கு ரெடியாக இருப்பீங்க. ஸோ ஒரு மிட் ஆஃப் ஜூன் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வரும்பொழுது நீங்கள் என்டையர் மெயின் சிலபஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 95% நீங்கள் எத்திக்ஸ் உட்பட முடிச்சிருப்பீங்க. சில பெண்டிங் ஏரியாஸ் இருக்கும், இங்கே வேர்ல்டு ஹிஸ்ட்ரி இருக்கிற மாதிரி, அங்கே GS 3ல் கொஞ்சம் எக்கானமி இருக்கிற மாதிரி கொஞ்சம் பெண்டிங் ஏரியாஸ் இருக்கும், அது பரவாயில்ல. ஸோ மிட் ஆஃப் ஜூன்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் நம்ம கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிப்போம், ஆப்ஷனல் டெஸ்ட் சீரிஸ் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிப்போம், வாரம் எஸ்ஏ ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஸோ மிட் ஆஃப் ஜூன்லேருந்து முழுக்க டெஸ்ட்டு தான். கிட்டத்தட்ட எல்லா ஆல்டர்னேட் டேவும் டெஸ்ட்டு, ஆன்சர் ரைட்டிங் தான் நம்ம வந்து போயிட்டுருக்க போகிறோம். ரைட். ஸோ நம்ம ஒரு இந்த ப்ராசஸ், இந்த டைம்லைனில் போனீங்கன்னா ஒரு ஜூன் 15 அப்போவே ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்கும். அந்த கான்ஃபிடென்ஸோடு நீங்கள் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. 2027 அட்டெம்ப்ட்டுங்கிறது ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான அட்டெம்ப்டாக உங்களுக்கு மாறும். இந்த ஆன்சர் ரைட்டிங்கில் நிறைய பேருக்கு வந்துட்டு சேலஞ்சஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியும், நான் வருஷமுமே ஒரு ஆன்சர் ரைட்டிங் ப்ரோக்ராம், ஒரு ஃப்ரீ இனிஷியேட்டிவ் நான் யூடியூப்பில் நான் ரன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த வருஷமுமே ரொம்பவே ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு ஆன்சர் ரைட்டிங் இனிஷியேட்டிவை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அந்த இனிஷியேட்டிவ்லையும் கலந்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஆன்சர் ரைட்டிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக உங்களுக்கு இருக்காது. ஸோ இதை பண்ணுங்கள். இது ஒன்று தான் ஸ்ட்ராட்டஜின்னு இல்லை, உங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி பிடிச்சிருக்கோ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் நம்பி பண்ணுங்கள், முழுக்க நம்பி பண்ணுங்கள், அரைகுறை மனசோட பண்ணாதீங்க. இது என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ், இது என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. கண்டிப்பாக ஒர்க் ஆகும் நான் நம்புகிறேன். இது ஒர்க் ஆகணுன்னா ஆரம்பத்திலேருந்தே நீங்கள் முழு ஈடுபாடோட, முழு நம்பிக்கையோடு நீங்கள் இந்த ப்ரிப்பரேஷனுக்குள்ளே இன்வால்வ் ஆகணும். ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறேன். உங்களுக்கு வேறு எந்த மாதிரி ஹெல்ப் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஃப்ரெஷர்ஸ், பிகினர்ஸுக்கும் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸுக்கும் நான் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோ நான் பண்ணுறேன். அதையும் நீங்கள் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குணா மதிவாணன்.